ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன பார்க்க போகிறோன்னா த பேக் விச் மீன்ஸ் ஒன் பிளாக் கைஸ். மைண்ட் கிராஃப்ட்லாம் கேட்டிருந்தீங்க, ஒன் பிளாக் போட ஆரம்பிச்சு அப்படியே சப்போர்ட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒன் பிளாக் நான் போட போகிறேன் வித் வாய்ஸ். இப்போலாம் முன்னாடிலாம் பாட்டெலாம் போட்டிருந்தேன், இப்போ நான் வாய்ஸோட இந்த ஒன் பிளாக் சீரீஸை மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ கிட்டுன்னு நல்லா ஆரம்பிச்சிடலாம். என்ன நடக்க போதோ போதுண்டா ஆரம்பிக்கலாம். நம்ம மேட்சை ஆரம்பத்தில் நம்ம ஒரு பிளாக் விளையாண்டுருக்கோம், அதுதான் கேமே. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது? வந்துடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா கரெக்டாக சொல்லிட்டேன். என்னடா பிளாக்கில் கூட நிற்கலையா நான்? இதை எடுத்துடலாம் முதல்ல. அதை எடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஏற்றிக்கலாம். ஒன்று கிலோமீட்டர்ண்ணா, அதுக்குள்ளேவா? சூப்பர். ஆரம்பம் 5 பிளாக் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு 10 ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம உக்காந்துட்டு அப்படியே சைடில் போயிட்டு என்னடா வர மாட்டேங்குது. ஒரு செஸ்ட்டுக்கு மேலே வைக்க முடியாதுல்ல, நம்ம செஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் எம்மா பயந்தே போயிட்டாங்க. இப்போ நல்லா ஒரு நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. என்னடா சவுண்டு? அம்மா, ஓ மை காட். ஹாய் மாடு, உனக்கு ஒரு வழி அமைச்சு தரட்டா? ஏய், என்னடா பண்ற? மாடு வா, மாடு பயப்படாத, நான் தான். பார்த்தீங்கன்னா கவலையே இல்லை, மாடுக்கு ஒரு வழி. மாடு நீ கீழே போயிடாத, நான் தள்ளி விட்ருவேன். உட்டு ஃபஸ்ட்டு உட்டு காய்ஸ், வெற்றி. ஃபஸ்ட்டு உட்டு நம்மளுக்கு கட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா செகண்ட் உட்டு காய்ஸ். ஓகே, மைண்ட் பண்ணுவோம், என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஐம் ஸோ சாரி மாடு, நீ கீழே ஒன்று செத்துரு. ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான். இந்த மாடு இருந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை? போச்சு. தெரியாமல் அந்த மாடை கொண்டுட்டேன் கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு சீட் யூஸ் பண்ண போகிறேன். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம கீழே உண்டா கூட நம்ம பொருள் நம்ம கூடவே இருக்கும், அதான் போட்டுடலாம். முதல்ல போய் நான் உங்களுக்கு அந்த சீட் கூட சொல்லித்தரேன். ஸ்லாஷ் கேம் ரூல் keep in
வென் ஒரு நிமிஷம் இன்வென்ட்ரிக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. இன்வென்ட்ரிக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுடா. சொல்லுங்கடா இன்வென்ட்ரிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுறீங்களா இல்லையாடா? அட சரி இருங்க. ஓ மை காட், ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். இன்வென்ட்ரி ஸ்பெல்லிங் வேறு தெரில. சரி சும்மா போட்டு பார்ப்போம். கரெக்டாக இருந்துச்சுன்னா லக்கு, இல்லாட்டி அவ்வளோதான். ஓகே, கேம் ரூல் keep inventory true. தப்பு தான். சரி இன்வென்டரி ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ நைட்டே ஆயிடுச்சு கைஸ். நம்ம ஒன்றுமே பண்ணல, சாப்பிடவும் இல்லை. இந்த பயலுக்கு வேறு பசிக்கும். என்ன பண்ண போகிறோன்னா ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். /game rule. ஆடா பாவமே, இங்கே வரும்டா. ஆடா கேம் ரூல் keep inventory true. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ போட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ஒரு நிமிஷம் சொல்லி போனனால காலையில் ஆயிடுச்சு. சரி நான் சீட்டு போட்டேன், சும்மா சொன்னேன் கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உண்மையிலே சீட்டு போட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன நடந்துச்சு? கையில் இருக்க பொருளே இல்லையாடா. முதல்ல என் கையில் ஒரு டர்ட் தான் வேஸ்ட். சாவடா சாவப்போம். நம்மக்கிட்ட பொருள் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, நம்ம இப்போ தைரியமாக விளாட்லாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஏதாவது பொருள் கீழே போனாலும் நம்ம போய் பறந்து போய் அந்த பொருளை பிடிச்சி நம்ம மறுபடியும் மேலே தப்பிச்சு வந்துடலாம். எப்படி பார்த்தீங்களே ஐடியா? வாட்டர் மெலன். என்னது எப்பறம் மாடு போச்சு? இன்னும் எப்படி கீழே போனேன்? நீங்கள் வேறுவாங்க எவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கு. ஆமாம், எப்படி இது மேலே கீழே போச்சு? அதுவும் ஒரே இடத்துல கீழே போச்சு. சரி, நம்மளுக்கு என்ன அது முக்கியமா?
வெட்டுங்க. ஓ, வேறு வழியில் நம்ம இப்போ வுட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. ஓகே, நம்ம வுட்டு யூஸ் பண்ணிடலாம். வித்தியாசமாக வந்திருக்கு. இந்த ஒரு பிளாக் 2 பிளாக்காக செஞ்சு வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். கிராஃப்டிங் டேபிள் வுட் ரொம்ப செஞ்சுட்டேன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுக்கலாம். இதில் போய் நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இது பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸ் அப்புறம் ஷவல் செஞ்சுக்கலாம். என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? போன் கிடச்சிருக்கு. சரி, அது இங்கேயே வச்சுக்கலாம். இன்வென்ட்ரி உள்ளே இருக்கட்டும். அது ஓகே சார், ஒரு ஆக்ஸ் செய்யாம விட்டோமே. இப்போ ஆக்ஸ் செஞ்சிடலாம், கவலையே இல்லை. இப்போ போயிட்டு ஒரு ஆக்ஸ் செஞ்சாச்சு. இனிமேல் என்ன வந்தாலும் பரவாயில்லடா. நான் தான் இது படித்தேன். ஓ, அந்த மாடோட குட்டி. இதுக்கு தான் ஆக்ஸ் இருக்குல்ல. இதுக்கு ஷவலே வச்சுக்கேன். உனக்கு வேணுமாடா? ஏண்டா அப்படி பார்க்குற? நான் உனக்கு தருவேன்டா, தரேன். கவலையை விடு. உனக்கு இல்லாமல் வேற யாருக்குடா? இந்தாடா, சாப்பிடு. சாப்பிடு. போதுண்டா உனக்கு. அப்பளே நான் கீழே தள்ளி விட்டேன். உனே கீழே தள்ளாமல் வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படுறான். என்னடா நம்மகிட்ட டேட்டு கம்மியாக இருக்குது. ஓகே கொஞ்ச நாளாக அப்கிரேட் பண்ணுவோம் நம்ம அத்தை. அப்போ தான் நம்ம கீழே விழுவாமல் இருப்போம். ஏன்டா இவ்வளோ சத்தம்? ஓகே கைஸ், பாருங்க கைஸ், நம்ம எவ்வளோ பெரிய ஆளு. வெட்றா. ஐயோ, டை. நிறைய அவுட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டர்ட்டை வச்சு இந்த இடத்த ஒரு வழி பண்ணிடலாம். உட்காந்து தானே இருக்கும், கவலையே இல்லை. யாரான் சவுண்ட் பட் இப்போ கண்டா சாப்பிட்டேன். அப்புறமா நைட் தரேன், நாளைக்கு காலை தரேன். சாரி. ஐயோ, வீட்டுக்குள்ள பேஸ்ட்டாக போச்சு. வேஸ்ட் தான். ஓ மை காட், ஒரு பிளாக் மட்டும் இல்லை. ஓகே கைஸ், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்கிரேட்லாம் பண்ணல. என்கிட்ட வந்த பொருளை அப்படியே எடுத்து செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் செஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் டெஸ்ட்டு திறந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் இருக்குது. கையாலே நோண்டி எடுத்தேன். இன்னும் ஸ்டோன் வரல. எத்தனை டர்ட்னா ஒரு 100 டர்ட்டுக்கு 200 டர்ட்லாம் எடுத்துருக்கேங்க. தம்பி, நீ இன்னும் வளரல இல்லை, உனக்கு அப்பனை
காலைல சாப்பாடு சொன்னேன். அவளை நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆள்னா அந்த இவன் தான். நீ வளர்ந்துட்டான்டா தம்பி. டேய், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஆனால் எனக்காக நீ ஒன்று பண்ணுவியாடா? நான் ஒரு இடம் உனக்கு கட்டித்தரேன். அங்கே போய் சைலண்ட்டாக உட்காந்து கூட ஒரு ஸ்டிக்கு வர வேணுமா? ஐயோ, ஸ்டிக்குக்கு நான் எங்கே போவேன்? ஸ்டிக்கு ஸ்டிக்கு ஸ்டிக் 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 நிறைய ஸ்டிக் நிறைய செய்யணும். ஓகே, 18 வேணாம்டா, போதும்டா, ஒரு கதை போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு ஒரு நல்ல இடம் கட்டி கொடுத்துருவோம். டேய், இங்கே வைக்கிறேன்டா. டேய், ரிஸ்க்கு தான் இந்த இடம். இங்கே தம்பியோட இடம். வாங்க தம்பி. நீ கொஞ்சம் வீட்டு போச்சுடா. டாய், வா தம்பி வா. உனக்கு நான் தரேன்டா. போ டீ, கீழே விழுவாதுடா. இப்படி கூட உனக்காக இடம்லாம் கட்டி வச்சிருக்கேன். டேய், உள்ளே போடா. டேய், உன்னை உள்ளே வச்சாதானே சேஃப்டியாக இருக்கும். ப்ளீஸ்டா தம்பி, உள்ளே போடா. பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் வச்சுக்கலாம். சாப்பிடு. ஓகே, இப்போ நம்ம தோண்ட ஆரம்பிச்சிக்கலாம். தோண்டுங்க. ஸ்டோன் இன்னுமே வரல. தோண்டுங்க. எவ்வளோ நேரம் தான் நானும் ஸ்டோனுக்காக வெயிட் செய்கிறது. வந்துருச்சுட்டா போன் மரம். செகண்ட் டைமாக இப்போதான் போன் மரம் வருது. நான் லக்கே இல்லை ஈஸிங்க. வருங்க, எவ்வளோ நேரமாக விளாண்டுருந்தேன்னு தெரியுமா? அப்பா, ஏய் ஏண்டா என்னடா சவுண்ட் இது? அக்கேசி அவுட், 2வது அக்கேசி அவுட்டா, 3ஆவதா? ஓகே, நம்ம 51 இந்த வீடு செஞ்சு வச்சுருக்கோம். இந்த வீடு ஒன்று தான் இருக்குது, அதனால் 52 செஞ்சு வச்சுருக்கலான்னு பார்த்தேன். ஓகே தம்பி, ஓகே, கவலைப்படாதீங்க கைஸ். நான் இப்போ வச்சுருக்க பொருளை மட்டும் வச்சு நான் ஆஃப்லைனில் நல்லா அப்டேட் பண்ணி விட்றேன். அதை அப்படியே ஒரு போஸ்ட் போட்டு உங்களுக்கு வச்சு விட்றேன். ஓகே, பாய் கைஸ். இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் கேவலமாக இருக்கும், நாளையிலேருந்து நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.